ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் அண்ட் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அருமையான காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த காரக்குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு. இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய உங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்குது, இரும்பு சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டால் போதும். இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா அந்த அந்த கண்ணாடி இது மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தை. இந்த குழம்பு உங்களுக்கு மோர் சாதம் அப்படியே வச்சு தொட்டு வச்சு சாப்பிட்லாம். இல்லை இட்லிக்கு கூட நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. நான் சொன்ன அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போது தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இது புளி தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு புளி தண்ணி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்தா போதும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம், விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான காரக்குழம்பு, சின்ன வெங்காய காரக்குழம்பு. சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்கனால அவங்க விருப்பம்தான். இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்து சேர்த்துட்டேன். அவ்வளோதான், ஒரு அருமையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த காரக்குழம்பு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் தகுந்த மாதிரி செய்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.